Hi viewers. இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம். அந்த ட்ரிப்பு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கோலாலம்பூர்லேருந்து லங்காவி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோலாலம்பூர்லேருந்து கோலா பெர்லிஸ்னு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். நைட் வந்து 11:30க்கு நாங்கள் வந்து பஸ் எடுத்தோம். மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் நாங்கள் வந்து பஸ் ஸ்டேஷனில் எங்களை இறக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பஸ் ஸ்டேஷன். அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் அது வெயிட்டிங் ஹால் மாதிரி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ரைவேட் பஸ் எல்லாம் வந்து புக் பண்ணலாம். ஸோ நிறைய சின்ன சின்ன அந்த பஸ்ஸோட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து நம்ம ஃபெரி எடுத்து நம்ம வந்து லங்காவி உள்ளே போகணும். இது வந்து ஒரு ஐலாண்டு. ஸோ அதனால் இது வரையும் நம்ம பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபெரியில் போயிட்டு உள்ளே வந்து கார் லங்காவி உள்ளே வந்து நம்ம கார் ரெண்டல் எடுக்க போகிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து இங்கேயே வந்து கார் ரெண்டல் எடுத்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போகிறது வந்துட்டு பேசஞ்சர் ஃபெரியில் நாங்கள் போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கேயே ரெஸ்ட் பண்ணி இங்கே வெயிட்டிங் அந்த பஸ் வெயிட்டிங் ஹாலில் அந்த இடத்துலையே ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுறோம் ஃபெரிக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து 9:30க்கு தான் ஃபஸ்ட்டு ஃபெரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கேயே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ரொம்ப நல்லா நீட்டாக இங்கே உள்ள வாஷ்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க. இதான் வந்துட்டு கோலா பெர்லிஸ் அந்த ஃபெரி எடுக்கிற ஜெட்டி. இங்கே வந்து அந்த போட் மாதிரி இருக்குல்ல, அதில் பெரிய போட்டு. ஸோ அதுக்குள்ள டெர்மினல் இங்கே தான் நம்ம வந்துட்டு உள்ளே போய் நம்ம போட் எடுக்கணும். ஸோ அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினருக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும், மலேசியன்ஸ்க்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணிடணும். பாருங்கள் நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து போட்டுக்கு போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டு ஜாலியாக ட்ரிப்பு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் போகிற வழியெலாம் நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா ஐலாண்ட் ஹாப்பிங். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஸ்கை கேப் போகலான்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்து அது வந்து ஒர்க் ஆகலை மெயின்டெனன்ஸ் காரணமாக. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு ஐலாண்ட் ஹாப்பிங் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 1 ஐலாண்ட் ஹாப்பிங் போகிறோம். இந்த ஐலாண்ட் ஹாப்பிங் பார்த்திங்கன்னா அவங்க பேக்கேஜ் ப்ரைவேட் போட்டும் இருக்கும், இந்த மாதிரி ஷேரிங் போட்டும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷேரிங் போட்டில் போனோன்னா பர் பர்சனுக்கு வந்துட்டு 40 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட் போனீங்கன்னா 250லேருந்து 300 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு உள்ளே வந்து ஒரு 4 இடம் இல்லைன்னா 5 இடம் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை நிப்பாட்டி அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு வர்ற வரையும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரஷ் பண்ணிலாம் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ரொம்ப நல்லா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஐலாண்ட் ஹாப்பிங்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே நம்ம போகிறதுக்காக போகிறோம். ஸோ இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பெரிய இந்த கடலில் ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மவுண்டனுக்குள்ளே ஒரு நல்ல, அதாவது கடல் சுற்றி கடல் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து லேக் வாட்டர் இது உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து அந்த லேக் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ நேச்சர், காட் வந்து எவ்வளோ அழகாக அந்த நேச்சரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு. எவ்வளோ பெரிய கடல் பாருங்கள், ஒரு ஐலாண்டு. ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ளே இந்த வாட்டர் வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இதில் வந்து எல்லாருமே குளிக்கிறாங்க. அது வந்து அந்த சின்ன சின்ன ஸ்பேஸாக வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே தான் போகணும்.
அந்த அந்த செக்டாரை தாண்டி நம்ம வெளியில் போகக்கூடாது. அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் போகணும். ஸோ அது வரையும் குளிக்கலாம். இதனுடைய ஆழம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து சேஃப்டி இது போட்டு தான் அவங்க வந்து குளிக்க விடுவாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது எல்லோரும் வந்து முக்கியமாக வந்து பார்க்க வருவாங்க. வந்துட்டு குளிச்சுட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வந்திருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோன்னா ஈகிள் ஃபீடிங். இங்கே வந்துட்டு அந்த போட்டில் வந்துட்டு அந்த போட்டில் உள்ளவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சோண்டு மீட்டு போடுவார். மீட்டு போட்டோன்னா பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஈகிள் வரும். சூப்பராக இருக்கும் அந்த அந்த சீன்ஸ்லாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஈகிள் ஃபீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு அதாவது குளிக்கிற மாதிரி க்ளீனாக இருக்கிற அந்த சீ சைடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. Satu jam lah, Bang? 1 jam. Okey, Bang. Foto எடுங்க. ஸோ இந்த இடம் வந்து நல்லா குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் நம்ம வந்து குளிக்கலாம். ஸோ நாங்களாம் வந்துட்டு குளிக்கல, ஜஸ்ட் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் டைம் மட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இன்றைக்கி வந்துருக்கிறப்ப ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்தது. நிறைய ஃபிஷ்ஷு அவங்க சாப்பாடு போட்டாங்க, நிறைய வந்தது. பாருங்கள் அழகாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் வந்தது. இன்றைக்கி வந்து இந்த 3 இடம் தான் இங்கே எங்களோட இந்த ஷேரிங் இந்த ட்ரிப்பில் வந்து இருந்துச்சு, ஐலாண்ட் ஹாப்பிங்கில். ஸோ இது வந்து முடிச்சிட்டோம். இது முடிச்சுட்டு நாங்கள் இப்போ செப்பரேட்டாக பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒயிட் சாண்ட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு சன்செட்டு பார்க்குறதுக்கெலாம் இங்கே வரலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்தப்போ என்னென்னா ரொம்ப க்ளவுடாக இருந்ததுனால சன்செட் வந்து தெரியல. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும், நல்லா வாக் பண்ணலாம். அதாவது வந்து தண்ணி வந்து உள்வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் நல்லா நடந்து போயிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல அப்படி இந்த நண்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்துட்டு மீன்லாம் பிடிச்சாங்க. ஸோ அதில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தான் மீன் கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அடுத்து வந்துட்டு அந்த பந்தாய் சீனாங்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நாங்கள் ஈவினிங் அதை சும்மா லைட்டாக பார்த்துட்டு நாளைக்கு தான் வந்து அந்த இடம்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு நல்லா ஒரு 2 days வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் ஒரு எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஸ்பாட்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி 2 days கூட போதுமானது லங்காவி ட்ரிப்புக்கு. நீங்கள் நல்ல டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணுன்னா 2 night 3 days ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இங்கே மலேசியாவில் ஏதாவது ட்ரிப்பு வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடுலேருந்து
இங்கே மலேசியா கோலாலம்பூரில் வரையும் எல்லாமே அதேமாரி இங்கே உங்களுக்கு லோக்கல் ட்ரிப்லேருந்து உங்களுக்கு வெளியில் போகிற எல்லா ட்ரிப்புமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கும் நமக்கு முடியும். ஸோ உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் போடுறோம். நீங்கள் அப்படி எதுவும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இதிலே கூட மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வந்துட்டு நீங்கள் மெயிலுக்கு கூட நீங்கள் மெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பேக்கேஜெலாம் இன்னும் உங்களுக்கு மோர் டீட்டெயில் வேணும்னா நம்ம டீட்டெயிலும் சொல்கிறோம், பேக்கேஜும் உங்களுக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீக் வந்து Day 2 அப்டேட் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு ரிவ்யூ, ஒரு ஷார்ட்டாக தான் இது இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக ஜஸ்ட் இது போதும். ஒரு நீங்கள் ஃபன்னாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். நன்றி. Yeah.